Hello friends, welcome to the second part of quadratic equations. So we will see some questions in this topic. Okay. First question: f of x is equal to x square plus 12x plus 20. Okay. Find the remainder when it is divided by x plus 14. Okay. So on the f of x ன்னு சொல்லி ஒரு equation கொடுத்திருக்கோம், that is x square plus 12x plus 20. So I have to find the remainder when f of x is divided by x plus 14. அப்ப நான் என்ன பண்ணணும்னா substitute ரிமைண்டர்னா என்ன பண்ணணும்? So x plus 14 is equal to 0 னா x is equal to minus 14 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? so minus 14 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா என்ன ஆகும்னா, so what is the remainder I will get? ஓகேவா? so f of minus 14 என்ன? that is minus 14 the whole square plus 12 into minus 14 plus 20. 196 இங்க என்ன இருக்கும் மைனஸ்ல 4 8 12 13 14 15 16 plus 20 96 06 216 216 minus 168. so அங்க ஒரு 16 வரும், அங்க வந்து ஒரு 32 வருமா, 48 கரெக்டா? யா so the remainder is 48. ஓகேவா? சோ இந்த மாதிரி क्वेश्चनக்கு வந்து அவன் என்ன ரிமைண்டர், அதாவது எந்த நம்பரால டிவைட் பண்ணனும்னு சொல்றானா, see இங்க வந்து f of x னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான், அதை வந்து x plus 14 ஆல டிவைட் பண்ணனுமா, அப்ப நான் என்ன பண்ணனும்னா சப்ஸ்டிட்யூட் x வேல்யூ வந்து -14 நான் போட்டேனா எனக்கு அதுல வர்ற ஆன்சர் தான் ரிமைண்டரா இருக்கும். ஓகே. சோ அடுத்த क्वेश्चन, g of x is equal to 4x square plus 12x plus 20. ஓகேவா? find the remainder when g of x is divided by 2x minus 1. okay, so இங்க என்ன பண்ணனும், g of x அவனே கொடுத்திருக்கானா, so g of x is equal to 4x square plus 12x plus 20. எந்த நம்பரால டிவைட் பண்ண சொல்றான், 2x minus 1. அது 0 க்கு ஈக்குவேட் பண்ணா x is equal to 1/2 ன்னு வருமா, so நான் x ஓட பிளேஸ்ல 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகே, so அப்ப g of 1/2 என்னவா இருக்கும், 4 into 1/2 the whole square plus 12 into 1/2 plus 20. so 4 into 1/4 plus 12 into 1/2 plus 20. 1 plus 6 plus 20. so the remainder is 27. yes, so the remainder is 27. okay. so அடுத்த question, if a minus 2x cubed plus a plus 1 into x square minus x plus x minus 2a is divisible by x plus 3. okay, find the value of a. so இங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான், அந்த ஈக்குவேஷன் வந்து x plus 3 ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டான்னா, so if I put x value வந்து -3 னா I will get 0 because is divisible னா அர்த்தம், that is perfectly divide ஆகுது, ரிமைண்டர் வந்து 0வா, அப்ப f of x is equal to first கொடுத்திருக்கிறது எழுதிரலாம். ஓகேவா? a minus 2 x cube plus a plus 1 x square plus x minus 2a. ஓகேவா? அடுத்து f of minus 3 is equal to 0. ஓகேவா? அப்ப f of minus 3 னா என்னவா இருக்கும், a minus 2 into minus 3 the whole cube plus a plus 1 into minus 3 the whole square plus minus 3 minus 2a is equal to 0. ஓகேவா? இங்க வந்து a minus 2 into minus 27 வரும் plus a plus 1 into 9 வரும், அடுத்து minus 3 minus 2a is equal to 0. minus 27a plus 54 plus 9a plus 9 minus 3
minus 2a is equal to 0வா? இப்போ அடுத்து என்ன வரும்? ஏல minus 27 20 29 இருக்கு. minus 29 plus 9னா எனக்கு minus 20 வரும். minus 20a அடுத்து 54 plus 9 வந்து 63. 63ல 3 போச்சுன்னா 60 வருமா? எனக்கு என்ன plus 16 இருக்குமா? plus 60 is equal to 0. அப்ப 20a is equal to 60 னா a is equal to 3. கரெக்ட்டா? யா. So the value for a is 3. ஓகே. ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒரு ஃபேக்டரால பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதுன்னு சொன்னோம்னா the remainder is 0. ஓகேவா? அப்போ x plus 3 ஆல அது பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதுன்னா if I substitute x value as minus 3 I will get 0. ஓகேவா? So அடுத்த क्वेश्चन. Divide 2x cube plus 9x square plus 4x minus 15 by 2x plus 5. ஓகே. இதெல்லாம் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல்ல படிச்சதுதான். ஓகேவா? 2x cube plus 9x square plus 4x minus 15 2x plus 5 ஆல் டிவைட் பண்ணுமா? சோ அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்க நம்பருக்கு ஏத்த மாதிரி நான் கொண்டு வரணும். இங்க வந்து 2x இருக்கு, இங்க 2x cube இருக்கா? அப்ப வெறும் x மட்டும் நான் போட்டேன்னா I will get 2x cube. அப்ப x into 2x plus 5 என்ன? 2x cube plus இல்ல x ஸ்கொயர்ல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்பதான் x cube வரும். x square plus 5x square வருமா? Now I can cancel this. இது கேன்சல் பண்ணா இது 0 ஆகும். இது வந்து 4x square வந்துருமா? 4x square plus 4x minus 15. இங்க 2x இருக்கு, இங்க 4x square இருக்கு. அப்பனா ஒரு 2x ஆல மல்டிப்ளை பண்ணுமா? அப்ப 2x into 2x plus 5 என்ன? 2 2s are 4x square plus 5 2s are 10x. அகைன் சப்ராக்ட் பண்ணனா இது கேன்சல் ஆகும். இங்க வந்து minus 6x minus 15 வரும். இங்க 2x இருக்கு, இங்க minus 6x இருக்கு. அப்ப நான் minus 3 ஆல மல்டிப்ளை பண்ணுமா? அப்ப 2 into minus 3 will give minus 6x minus 15. So இது பிளஸ் இது பிளஸ்னா it will get 0. அப்ப the divide பண்ணி வர ஆன்சர் என்ன? quotient is equal to x square plus 2x minus 3. ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन. So find the quotient when find the quotient when x power 4 plus 4x cube minus 31x square minus 94x plus 120 is divided by x square plus 3x minus 4. ஓகேவா? சோ இதுவும் போன क्वेश्चन மாதிரியே தான் பண்ண போறோம். x power 4 plus 4x cube minus 31x square minus 94x plus 120 divided by x square plus 3x minus 4. ஓகேவா? சோ இங்க x power 4 இருக்கு, x square இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர்ல மல்டிப்ளை பண்ணனும். x square into x square இது ரெண்டையும் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா x power 4 வரும். அடுத்து plus 3x cube minus 4x square minus minus plus. சோ இது கேன்சல் ஆகும். 4x cube ல 3x cube போனா வெறும் x cube இருக்கும். இங்க வந்து 31x power 4 இருக்கு, இங்க plus 4 இருக்கா? அப்ப 27 வருமா? minus 27x square இருக்கும். அடுத்து minus 94x plus 120. இப்போ வெறும் plus x மல்டிப்ளை பண்ணலாமா? x cube வரும். அடுத்து 3x square வருமா? plus 3x square minus 4x வருமா? so minus minus இது plus ஆகும். so இது வந்து கேன்சல் ஆயிரும். minus 30x square வருமா? minus 30x square அடுத்து minus 90x plus 120 இருக்கும். 30x னா minus 30 ஆல மல்டிப்ளை பண்ணுமா? once again இப்போ minus 30x square minus 90x வருமா? அடுத்து 4 3 12 plus 120. so அப்ப everything will get cancelled 0. அப்ப quotient என்னவா இருக்கும்? quotient is equal to x square plus x minus 30. okay, so this is the quotient. x square minus x
x square plus x minus 30. So அடுத்த question, find the roots of the equation. ரொம்ப பேசிக்கான question, ஓகேவா? Find the roots. Okay, so question என்னன்னா 2x square plus 13x plus 18 is equal to 0. So அப்ப இங்க என்ன பண்ணனும்னா 2 ஐயும் 18 மல்டிப்ளை பண்ணுமா, 18 into 2 36. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 36 வரணும், ஆட் பண்ணா 13 வரணும். அப்ப 9 4s are 36 ஆ, 9 4. சோ இங்க முன்னாடி இருக்க 2 ஆல நான் டிவைட் பண்ணனும், கரெக்ட்டா? சோ அப்ப 2 இதுவும் 2 தான். அப்போ 2x plus 9 into x plus 2 is equal to 0. So x is equal to minus 9 by 2 and x is equal to minus 2. Okay, so these are the roots, minus 9 by 2 and minus 2. Okay, so அடுத்தது find the roots. X square plus x minus 12 is equal to 0. So இது 12 னா 4 3a, இங்க ஆட் பண்ணா plus 1 வரணும், அப்ப 3 க்கு தான் மைனஸ் போடணும், ஓகேவா? x plus 4 into x minus 3 is equal to 0 na x is equal to minus 4 or x is equal to plus 3. Okay, so minus 4 or plus 3. Yes. அடுத்த question இதுவும் அதேதான், find the roots. Okay, 11x square minus 37x plus 30 is equal to 0. ஓகேவா? அப்போ இங்கன்னா 11 into 30 வேணுமா, எனக்கு ஆட் பண்ணா minus 37 வரணும், ஆட் பண்ணா minus 37 வரணுமா? 11x square minus 37x plus 30 தான். so 30 வந்து 10 3 னு பிரிக்கலாமா? so 11 into 10 into 3 னா 33 plus 10 வந்து 40 வராதா? அப்பவும் ஓகே, இது 5 into 2 னு போடலாம். 11 into 5 into 2 into 3. ஓகே, இப்போ 22 plus 15 வருமா? 22 plus 15 என்ன? 11 into 2 22, 15 37. அப்ப minus 22 minus 27 தான் ஆன்சர், ஓகேவா? இங்க டிவைடட் பை சி 11 into 30 என்னன்னா 330. அதை எப்படி பிரிக்கிறேன்னா minus 22 minus 15 னு பிரிக்க போறேன். so divided by 11 divided by 11, 1 இது 2 times. அப்போ x minus 2 into 11x minus 15 is equal to 0. அப்ப x is equal to 2 or x is equal to 15 by 11. கரெக்டா? x is equal to 2 or x is equal to 15 divided by 11. Okay, அடுத்தது discuss the nature of the roots. Okay, so கொடுத்திருக்க ஈக்குவேஷன்னா 8x square minus 2x minus 4 is equal to 0. so nature of the roots na the determinant of value na d is equal to b square minus 4ac. a is equal to 8, b is equal to minus 2, c is equal to minus 4. அப்போ d is equal to minus 2 the whole square minus 4 into 8 into minus 4. so இப்போ 2 2s are 4, 4 4s are 16, 16 into 8 என்ன 128. so plus la 128 வரும், that is 132. ஓகேவா? so d is greater than 0, therefore the roots are real and unequal. okay, so the roots are real and unequal. yeah, அப்படி இல்லைன்னா irrational numbers னு சொல்லலாம். ஓகே, so d யோட வேல்யூ பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா தான் அது ரேஷனல் நம்பரா இருக்கும், or else that will be irrational number. ஓகே, அடுத்த क्वेश्चन once again அதேதான், find the nature. okay, discuss the nature of the roots. okay, question என்னன்னா 3x square minus x minus 4 is equal to 0. so d is equal to b square minus 4ac. so a value வந்து 3a, b value minus 1, c value வந்து minus 4. so minus 1 the whole square minus 4 into 3 into minus 4. அப்போ 1 plus 4 4 is 16, 16 into 3 வந்து 48. so அப்ப d is equal to 49. see 49 is a perfect square, அப்போ the roots are rational. okay, the roots are rational. okay, அடுத்த question, if the sum of the roots, okay,
if the sum of the roots of the equation is equation if the sum of the roots of the equation are x square plus 5x minus 24 is equal to 0 is 5 by 11. Find the product of the roots. Okay, find the product of the roots. Okay, so appo kuduthirukka equation enna, so p of x is equal to 5x square, sorry, rx square rx square minus 5x minus 24 is equal to 0. இங்க a என்னன்னா r, b வேல்யூ வந்து plus 5 தானே, ஆமா இது plus இது minus, b வேல்யூ வந்து 5, c வேல்யூ வந்து minus 24. sum of the roots ஓட ஃபார்முலா என்ன, sum of the roots is equal to minus b by a வா, that is minus 5 divided by capital R. அந்த sum of the roots என்னன்னு சொல்லிட்டான் 5 by 11 சொல்லிட்டான். அப்ப R is equal to minus 11. ஓகேவா, அடுத்து product of the roots என்ன, product of the roots that is equal to c by a. c value என்ன minus 24, a value என்ன, a தான் 6, that is minus 11. so product of the roots is 24 divided by 11. correct? 24 divided by 11. yes, 24 divided by 11 is the product of the roots of the given equation. okay, அடுத்த question, find the value of k. okay, find the value of k so that the roots of okay va, roots of 6x square minus 12x minus k is equal to 0 are reciprocal to each other, are reciprocal to each other. okay va, அப்போ இந்த quadratic equation எனக்கு ரெண்டு roots கிடைக்குமா, so let the roots are a comma 1 by a. ஓகேவா, அவன் என்ன கேக்குறான், find the value of k என்னன்னு கேட்டிருக்கானா, அப்ப product of the roots என்ன, product of the roots that is equal to c by a வா, that is அந்த roots என்ன a into 1 by a வா, that is a into 1 by a. அப்ப product of the roots ஓட வேல்யூ வந்து 1. அப்ப c by a என்ன அர்த்தம், minus k divided by 6 is equal to 1. அப்ப minus k is equal to 6 னா k is equal to minus 6. ஓகேவா, ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन தான், k minus 6 ஆமா. so k is equal to minus 6. if the roots are reciprocal to each other then the product of the roots will be equal to plus 1. ஓகேவா, so அடுத்த question, if 4 plus root 7 is one root of a quadratic equation, one root of a quadratic equation with rational coefficient. okay va, find the other root. okay, அந்த other root என்னவா இருக்கும்னா 4 minus root 7 இருக்கும். because இந்த 4 plus root 7 அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி உள்ள வந்தாலே அந்த ரூட்ஸ் வந்து ஜஸ்ட் they will be the conjugates ஆ தான் இருக்கும். ஓகேவா, அப்ப if one root is 4 plus root 7 then the other root will be 4 minus root 7 ஆ தான் இருக்கும். ஓகேவா, so only இந்த மாதிரி 4 plus root 7 இல்ல 4 minus root 7 இந்த மாதிரி क्वेश्चन வந்தாலே so the roots will be determinant value வந்து less than 0 ஆ இருக்கும். ஓகேவா, so அந்த other root வந்து 4 minus root 7 ஆ தான் இருக்கும். ஆமா, 4 minus root 7. okay, அடுத்த question, find the positive value of k. okay, find the positive value of k if one root of the equation. okay, if one root of the equation
x square minus kx plus 243 is equal to 0 is thrice the other root. ஓகேவா? என்ன சொல்லிட்டானா ரெண்டு ரூட்ஸ் இருக்கு, ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டை விட 3 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப let the roots are என்ன எடுத்துக்கலாம், a, 3a எடுத்துக்கலாமா? so let the roots are a, 3a. அப்ப sum of the roots என்ன? sum of the roots is equal to k by 1. அடுத்து product of the roots என்ன? product of the roots is equal to 243. so a plus 3a is equal to k. அடுத்து a into 3a is equal to 243. அப்ப 3a square is equal to 243 னா a square is equal to 81, a is equal to plus or minus 9. ஓகேவா? a வந்து plus or minus 9 னா k is equal to 4a வா? so அப்ப k is equal to plus or minus 9 4s are 36. okay, so the value for k will be plus or minus 36. கரெக்டா? plus or minus 36. ஆமா, அவன் என்ன கேட்டிருக்கான், find the positive value of k கேட்டிருக்கான். அப்ப positive value of k வந்து என்னவா இருக்கும், 36 இருக்கும். ஓகே, ஒரு நிமிஷம் guys, drink water come. அடுத்த கொஸ்டின், form a quadratic equation. whose roots are 4 and 21. ஓகேவா? அப்ப அவன் கொடுத்துட்டான் a is equal, a இல்ல, alpha is equal to 4, beta is equal to 21. அப்ப sum of the roots என்ன? sum of the roots is 25. product of the roots என்ன? product of the roots வந்து 84. அப்ப ஈக்குவேஷன் என்ன, அதாவது ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், x square minus alpha plus beta into x plus alpha beta வா? so therefore x square minus 25x plus 84 is equal to 0 is the required equation. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், form a quadratic equation with rational coefficients. One of whose roots is, okay, one of whose roots is 5 plus root 6. see 5 plus root 6 னா இன்னொரு ரூட் என்னவா இருக்கும், அதோட கான்ஜுகேட்டா இருக்கும். ஓகேவா? சோ ஒன் ரூட் என்னன்னா 5 plus root 6. அப்ப அதர் ரூட் என்னவா இருக்கும், another root வந்து 5 minus root 6 இருக்கும். அப்ப sum of the roots என்ன, sum of the roots வந்து 10. product of the roots என்னவா இருக்கும், product of the roots is 5 plus root 6 into 5 minus root 6, that is a plus b into a minus b, that is a square minus b square. so 25 minus 6, that is 19. ஓகேவா? அப்ப sum of the roots வந்து 10, product of the roots 19 னா ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், x square minus 10x plus 19 is equal to 0 is the required equation. ஓகேவா? கரெக்டா? x square minus 10x plus 19 is equal to 0 is the required equation. ஓகேவா? இல்லாம என் ஃபேஸ் கேம் பிளான் ஆகுது நினைக்கிறேன்.
ஃபேஸ் கேம் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா நெட் இல்லாம என்னோட வந்து லாக் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். Guys, some network issue. Okay, so I'll stop this and stop here and I'll continue in the next class. Okay. Pent up network error. Okay.